ஓகே, நான் என்னோட யூடியூப் சேனலில் இதுவரை ரிசீவ் பண்ண கமெண்ட்ஸ்லேயே ரிசீவ் பண்ண கமெண்ட்ஸ் என்னென்னா, ப்ரோ நான் எப்படி ஒரு யூடியூப் சேனலில் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு எந்த ஒரு டிகிரியும் இல்லாமல் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் ஜாப் கெட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா என்னோட வீடியோஸ்லாம் அப்படி தான் இருக்குது. நான் வந்து யூடியூப்பில் தான் எல்லா ஸ்கில்லும் லேர்ன் பண்ணேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாத்தையும் யூடியூப்பில் லேர்ன் பண்ணி ஜாப் கெட் பண்ண அப்படின்ட்டு என்னோட வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க. என்னோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நான் அந்த காமனான மைண்ட் செட் பீப்புள் மைண்ட் செட்டில் இருக்க மாட்டேன். என்னோட சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு யூடியூப்லலாம் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஜாப் கெட் பண்ணுறது அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னால் பஸ்ஸு காரெல்லாம் போய் செம்ம சவுண்டாக இருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாப் கெட் பண்ணணும்னா அந்த இடத்துல நம்மளோட இன்டென்ஷன் என்ன? ஜாபை வந்து கெட் பண்ணிடணும் அப்படின்றது நம்மளோட இன்டென்ஷன். பட் நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் இங்கே கொஞ்சம் திருப்புங்க. நம்மளை ஹையர் பண்ணுற அந்த பிஸ்னஸ் ஓனர் இல்லை அந்த ஹெச்ஆர் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஜாபை ஈஸியாக கெட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணும்போது யார் கால் பண்ணுவாங்கன்னா, ஒன்று அந்த பிஸ்னஸோட ஓனர் கால் பண்ணுவார், இல்லை அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் வந்து நல்லா ஸ்கில்ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்கன்னா அவங்க கால் பண்ணுவாங்க. இல்லைனா எல்லா கம்பெனிலையும் ஹெச்ஆர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் மோஸ்ட்லி கால் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரை தவிர யாருமே கால் பண்ண மாட்டாங்க. அந்த 3 பேரும் என்ன மைண்ட் செட் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட கால் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம். இதுதான் இந்த சிம்பிள் நோஷன். ஆக்சுவலாக இதுவரை நான் பார்த்தா ஒரு 5 to 6 ஜாப் வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன், கெட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா கம்பெனிஸ்லேயும் எனக்கும் சரி, என் கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஹையர் பண்ணுறாங்களே அவங்க எல்லாருக்கிட்டையும் சரி, என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு யாரும் கேட்டதில்லை. உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்கா, அந்த ஒர்க்கை பண்ணுவீங்களா அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. நாங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, அந்த ஸ்மால் பிஸ்னஸ், க்ரோவிங் பிஸ்னஸ், மீடியம் சைஸ் பிஸ்னஸ் இருக்குல்லையே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இண்டீட், நாக்ரி, இந்த ஹைரெக்ட் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஜாப் போஸ்ட் பண்ணுற 70 to 80% ஆஃப் கம்பெனிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸாக தான் இருக்கும். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரே விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்குது, அந்த ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்றது தான். ஸோ அதில் தான் நம்ம மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஹையர் பண்ணுற பீப்புளெலாம் உங்ககிட்ட எதுக்கு வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்கன்னா, ஏன்னா கோர்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த நாலேஜ் கிவ் பண்ணியிருப்பாங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஓகே, நீங்கள் போய் இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, இதுதான் ஒர்க் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த எக்ஸ்போஷரை தான் உங்களுக்கு கோர்ஸஸ் கொடுக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன தான் கோர்ஸ் பண்ணாலும் நம்மளே ஸ்கில்லை கற்றுக்கிட்டு நம்மளோட ஸ்கில் அங்கே ப்ரூவ் பண்ணால் தான் அங்கேயும் ஜாப் கெட் பண்ண முடியும். என்ன தான் கோர்ஸஸ் இருந்தாலும் அவங்க வந்து நிறைய கம்பெனிஸ் கூட டைப் வச்சுருப்பாங்க. அந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுற இன்ஸ்டிடியூட் அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி தருவாங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களோட ஸ்கில்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணி தான் அந்த ஜாபை கெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸ்போஷர் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோர்ஸஸ் கொடுக்கும். பட் இன்றைக்கி தேதியில் யூடியூப்பில் எக்கச்சக்கமான கான்டென்ட் இருக்குது. அதாச்சும் ரியல் டைம் எக்ஸ்போஷர் ஒரு கோர்ஸில் இருக்கிறத விட பக்காவான ஒரு ரியல் டைம் ஜாபில் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு யூடியூப்பில் சொல்லித்தராங்க. ஈவன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேருந்து ஆப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி என்ன வேணா இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன வேணா இருக்கட்டும், ரியல் டைமாக என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அழகாகவே சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கோர்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பயுமே கோர்ஸ்லாம் பிடிக்காதுங்க. நான் எப்பயுமே ஒரு செல்ஃப் லேர்னர். நான் பார்க்குற நிறைய பேரும் செல்ஃப் லேர்னர் தாங்க. செல்ஃப் லேர்ன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் டீப்பாக நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியுன்றது என்னோட ஒரே திங்கிங். ஓகே, நம்ம வந்து மறுபடியும் ஹையரிங் ப்ராசஸ்க்கு வருவோம். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கால் பண்ணுறது வந்து ஒரு ஹெச்ஆராக இருக்கும், இல்லை பிஸ்னஸ் ஓனராக இருக்கும், இல்லை ஒரு எம்ப்ளாயாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு ஹெச்ஆர் கால் பண்ணுறாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஒரு ஹெச்ஆர்ன்றவங்க வந்து ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் டீம்லேருந்து, டெவலப்மெண்ட் டீம்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து டிசைனிங் டீம்லேருந்து, கிராஃபிக் டிசைன் இந்த மாதிரி எல்லா டீமையும் அவங்க தான் ஹையர் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு எல்லாத்துலேயும் நாலேஜ் இருக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் இருக்கும், ஆனால் ரொம்பலாம் இருக்காது. அவங்க வந்து ஒவ்வொரு டீம்கிட்டையும் போய் ஓகே இந்த ஜாப்க்கு இந்த ஸ்கில் இருக்கணுமோ அப்படின்ட்டு கேட்டுட்டு கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு அவங்களே ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லா டீமையும் அவங்க தான் ஹையர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெச்ஆர் கால் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க பேசும்போது ரொம்பலாம் டீப்பாக பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஹெச்ஆர் கால் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நல்லா போல்டாக பேசுங்க. இந்த ஸ்கில் என்கிட்ட இருக்குது, இந்த ஸ்கில்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுங்கள், என்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு போல்டாக சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் போல்டாக ஹெச்ஆர் கிட்ட பேசிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, எங்கே படிச்சிங்களாம் கேட்க மாட்டாங்க. என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது, எனக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுங்கள், என்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஹையர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்ணை முடின்னு ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஹெச்ஆர் கால் பண்ணாங்கன்னா இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறது உங்களோட ஸ்கில் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஓகே, நான் வந்து இன்னும் ஃபர்தராக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்கான ஃப்ரெஷர், என்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அப்படின்னு மட்டும் யாருக்கிட்டையும் காட்டாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்களே பில்ட் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை யார் ஒரு சின்ன பிஸ்னஸ்க்காக ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை ரியல் டைமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கீங்கோ அப்படின்ட்டோ ஏதோ ஒன்று உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏதோ பண்ணியிருக்கீங்க, ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க, பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரெஷர்னால் அவங்க வந்து
கண்ணை மூடிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன், இல்லைனா ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கே. ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கும் ஏதோ ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி தேவைப்படும் இல்லையா, அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசிக்காக பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்ககிட்ட காட்டணும். வெரி ஃப்ரெஷர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சாரி பை பை சொல்லிடுவாங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெச்ஆர் கால் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட உங்களோட ஸ்கில், நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எடுத்து சொல்லிட்டீங்கனாலே அவங்க வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஒரே வேலை அதுதான், ஒரு கேண்டிடேட் ஹையர் பண்ணியே ஆகணும் அப்படின்றது அவங்களோட வேலையே. அப்போ தான் அவங்களுக்கு சேலரி அப்படின்னு இல்லை, பட் அவங்களோட ஒரே ஒர்க் அதுதான். ஸோ உங்ககிட்ட ஸ்கில் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களை ஹையர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் பண்ணுறது யாராக இருக்குன்னா பிஸ்னஸ் ஓனராக இருப்பாங்க. அவங்கள பற்றி நான் பேசுகிறேன். இல்லைனா யாரை உங்களை ஹையர் பண்ண கால் பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ், க்ரோவிங் கம்பெனிஸ்லாம் ஹெச்ஆர்லாம் தனியாக வைக்க முடியாது, எங்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டான எம்ப்ளாயீஸை வந்து ஹையர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவோ அந்த கம்பெனியில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான கையை கிட்ட சொல்லி ஹையர் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நானே ஹையர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எஸ்சிஓ, கண்டென்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மேனேஜர், இந்த மாதிரி ரோல்க்கெல்லாம் ஹையர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானே லிங்க்டினில் போஸ்ட் போட்டு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி நானே இன்டர்வியூ எடுத்து அவங்களை ஹையரும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸை உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மோஸ்ட்லி பார்த்தா வந்து நல்ல ஸ்கில் இருக்கிறவங்களை தான் உங்களை ஹையர் பண்ண சொல்லுவாங்க. ஓரளவு பெரிய கம்பெனி நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அங்கே வந்து சீனியர்ஸ் ஹையர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன ஸ்கில் பேஸ் பண்ணி நம்ம போகிற ஜாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பெரிய கம்பெனினா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த ஸ்கில்லெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னா பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஹையர் பண்ணுறவங்க யாராச்சும் தெரிஞ்சால் அவங்கள நெக்லெக்ட் பண்ணிடுங்க, அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் பேசும்போதே தெரியும் அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சனை தேடிட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஸ்கில் அந்த ஒர்க்கை பண்ணுவீங்களா அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்ட்டு அவங்க ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க. நானே ஈஸியாக நிறைய பேர் ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கேன். என்னோட டீமில் கிராஃபிக் டிசைனிங் டீம் ஹையர் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவங்க வந்து உங்களோட ஸ்கில்லை பார்த்துட்டு கண்டிப்பாக இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே படிச்சீங்கனாலும் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஸோ உங்களோட ஸ்கில் தான் அவங்களும் பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுற ஒரே ஒரு நல்ல உள்ள யாருன்னா அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஓனரே வந்து ஹெச்ஆர் மாதிரி கால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணணும். பெரிய கம்பெனியில் க்ரோ ஆகிட்டு இருக்கு, மீடியம் சைஸில் இருக்குன்னா ஹெச்ஆரே கால் பண்ணி ஹையர் பண்ணிடுவாங்க. நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ஓனர் ஒன்று கால் பண்ணாங்கன்னா அவங்களோட ஸ்கில்லை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதை மட்டும் விடாமல் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாபில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா, லாங் டேர்மாக ஒர்க் பண்ணுவீங்களா, நல்ல ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தா நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஈவன் தான் ஸ்கில் வந்து உங்களுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, ஆனால் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு ஃபர்தராக பண்ணுற மாதிரி உங்ககிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்குது, நிறைய விஷயத்தை கற்றுக்கிற மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் ஓனர் உங்களை விட மாட்டாங்க. அவங்க பார்க்குறது நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதை நல்லா ஹேண்டில் பண்ணணும்னு பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா தெளிவாக பேசணும்னு பார்ப்பாங்க. அந்த ஸ்கில்லை கற்றுக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறேன், நான் ஒரு க்ரோவிங் மைண்ட் செட்டில் இருக்கீங்களான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ இவங்ககிட்ட உங்களோட ஸ்கில்லை அழகாக எடுத்து சொல்லிட்டிங்கன்னா போதும். அவங்க வந்து நீங்கள் யூடியூபில் படிச்சிங்களா, இடுமில் லிங்க்டினில் படிச்சிங்களா பார்க்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்டடாக, ஸ்கில்ஃபுல்லாக, தெளிவாக அப்படி பேசினீங்கனாலே போதும், அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்மால் பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப், மீடியம் சைஸ் பிஸ்னஸஸ், க்ரோவிங் பிஸ்னஸஸ். கொஞ்சம் டயர்டாகிடுச்சு பேசி. இவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கு. நான் வந்து எம்என்சி பெரிய கம்பெனிஸை பற்றி பேசல. இந்த கம்பெனிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நீங்கள் எம்என்சி போங்க, எங்கே வேணால் போங்க. நான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப்பை கெட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன தான் இந்த மாதிரி சொன்னாலும் எனக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப் கெட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. அவங்க உங்களுக்கு ஹெச்ஆர் கால் பண்ணாலும் சரி, யார் கால் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க. இல்லை நான் அப்படியே கால் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னோடய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஜாபில் இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் வரை எல்லாத்தையும் கெட் பண்ணுறது எவ்வளோ தலைவலி பிடிச்ச வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அங்கே நம்ம கால் பண்ணாலே சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா காலை வச்சுருவாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப் கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். பட் என்ன பிலீவ் பண்ணுங்கள், உங்களோட செகண்ட் ஜாப் கெட் பண்ணுறது நீங்கள் நினச்சே பார்க்குறத விட ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் என்னோட 1 month இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலில் பில்டப் பண்ணி சொல்லி என்னோட செகண்ட் ஜாப்பை ஈஸியாக கெட் பண்ணேன். வித்தின் 2-3 days கெட் பண்ணேன். அதுக்காக வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஈவன் தான் இன்னும் அந்த ஜாப்லேருந்து ஃபயர் பண்ணியிருந்தால் கூட நான் ஜாப் கெட் பண்ணேன். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் கெட் பண்ணுறது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும். நானும் எத்தனை இன்டர்வியூட அப்ளை பண்ணுறது, எத்தனை பேருக்கிட்ட கால் பண்ணுறது அப்படின்ட்டு கடுப்பாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாப் கெட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான்.
எனக்கு தெரியும். ஏன்னா நான் 2 ஜாப் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேருந்து. ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஜாப் கெட் பண்ணுறது. பட் எப்படியாச்சும் அதை கெட் பண்ண பாருங்கள். இந்த டைமில் நம்மளோட ஒரே எய்ம் என்ன, ஏதோ ஒரு ஜாப் கெட் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஒரே எய்ம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ண முடியும் பாருங்கள். எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் போய் அப்ளை பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கெட் பண்ண பாருங்கள். ஒரு பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸை கெட் பண்ண பாருங்கள். இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். ஃப்ரீயான இன்டர்ன்ஷிப்னாலையும் பண்ணுங்கள். எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு அந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கெட் பண்ண பாருங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னா கூட செஞ்சு பாருங்கள். அதாச்சும் ஒரு 1 மந்த் இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணுங்கள். நிறைய கம்பெனிஸில் இன்டர்ன்ஷிப் வந்து ஈஸியாக எடுப்பாங்க. ஏன்னா பே பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்னு எடுப்பாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸை கெட் பண்ண பாருங்கள். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் ஜாப் அப்ளை பண்ணும்போது எனக்கு நிறைய ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்லாம் கிடைச்சிது. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபர்தராக போகலாம். என்ன பண்ணுங்கள், ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்ம் போங்க, லிங்க்டின்ல HR கூட கனெக்ட் பண்ணுங்கள். உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அந்த பேசிக்கான ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருந்தால் போதும். உங்களோட செகண்ட், தேர்ட் ஜாப்பை கண்ணை மூடிட்டு கெட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஜாபை கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காதீங்க. 2 months 3 months 6 months இயர் கணக்கில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னு இல்லை, நான் பார்க்குற ஒரு சிலர் பார்த்தா, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் மட்டும் 6 months 1 year எல்லாம் டைம் எடுத்துக்கிறாங்க. கேட்டால் எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காமனான மைண்ட் செட்டில் செட்டே ஆகாதீங்க. இந்த ஜாப் கெட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதை தாண்டி நான் செய்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மைண்ட் செட்டை ஹையாக பில்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு ஜாப்லேயே செட்டில் ஆக மாட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டை பில்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஜாபை கெட் பண்ணுறதுக்கு உங்களோட மைண்ட் செட் வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடும். நீங்கள் வந்து காமன் மைண்ட் செட் பீப்புள் மைண்ட் செட்டில் இல்லாமல் இருந்தீங்கனாலே ஈஸியாக கெட் பண்ணிடலாம். நான் இன்னும் ஒரு 10 days 15 days ஜாப் கெட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எஃபர்ட்டை ஃபுல்லாக போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் ஜாப் கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ஒர்க்கை என்ன ஒர்க்காக இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடலாம். உங்களோட மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் ஹையராக பில்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பில்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி மைண்ட் செட். என்ன பிரச்சனை, நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு ஜாப் வந்து இப்போதைக்கு பேசிக்காக கெட் பண்ணணும். அதுக்காக என்னால் ரொம்ப டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. சீக்கிரம் கெட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஃப்ரீலான்ஸோ பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா போதும். நான் அந்த மைண்ட் செட்டில் தான் எப்பயுமே இருப்பேன். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் மைண்ட் செட்டை வந்து அந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் என்னால் ஒரு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுங்கள். அந்த விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து நல்லாவே தெரியும். என்ன தான் நம்ம வந்து யூடியூப்பில் லேர்ன் பண்ணி நல்லா ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். இது நான் செஞ்சிருவேனா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். அந்த டவுட் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஹெச்ஆர்கிட்டயோ பிஸ்னஸ் ஓனர்கிட்டயோ காட்டிடாதீங்க. நல்லா போல்டாக பேசுங்க. இந்த ஸ்கில் நான் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கில்லை ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கில் எனக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஓரளவு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இந்த விஷயம்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட காட்டுங்க. ஈவன் தோ நம்ம வந்து நம்மளே டவுட் இருந்தாலும் ஸ்கில் நம்மளே அரைகுறையாக தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா போல்டாக கிளியராக பேசிட்டிங்கன்னா போதும், எந்த ஒரு இன்டர்வியூவும் ஸ்கெடியூல் பண்ண முடியும் அப்படின்ட்டு என்னோட மைண்ட் செட். ஏன்னா நான் அப்படி தான் பேசுவேன். என்கிட்ட ஸ்கில் சுமாராக தான் இருந்தாலும் நல்லா போல்டாக எடுத்து சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அவங்க ஹையர் பண்ண தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜாப் கெட் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஜாபை கெட் பண்ணிடுவேன், அப்படியே ஃப்ரீ டைமில் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அப்படியே ஜாபில் அப்ளை பண்ணி அப்படியே லேர்ன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். இதை தான் நான் எல்லா ஜாப்லேயும் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த ஒரே விஷயம். ஸோ ஸ்கில் சுமாராக இருந்தாலும் யூடியூப்பில் தான் கற்றுக்கிறோமே அப்படின்ட்டு மைண்ட் செட்டை லோ பில்ட் பண்ணிக்காதீங்க. யூடியூப் தான் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எந்த ஒரு ஸ்கில்லும் லேர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ நல்லா போல்டாக கிளியராக பேசுங்க, அதுதான் ஒரே மேட்ரு. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்லை நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்து லேர்ன் பண்ணுங்கள். ஃப்ரீ டைம்லலாம் லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா பேச கற்றுக்கங்க. ஈவன் ரைட்டிங்லேருந்து மற்றவங்க கூட கனெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நல்லா பேச கற்றுக்கங்க. எனக்கு வந்து ஒழுங்காக பேச வராது, எனக்கு நான் ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். நான் எவ்வளோ கேவலமாக பேசி வச்சுருக்கேன். என்னால் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியல. ஸ்டில் ஓகே, அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட மைண்ட் செட் பில்ட் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் தான் பாருங்கள், அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு மாடியில் தான். நான் போல்டாக பேசிகிட்டு இருக்கல, அந்த மாதிரி மைண்ட் செட் தான். ஓகே இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை நல்லா பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், போல்டாக பேசுங்க. இது எல்லாம் தான் உங்களுக்கு ஜாப் கெட் பண்ணுறதுக்கு 99.9% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு, சவுண்டாக வேறு பேக்ரவுண்டில் இருக்குது. நம்ம வீடியோ முடிச்சுக்கோம். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னொன்று நம்ம வந்து ஏகே பாய்.